ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம், அதுவும் ஜாக் ஃப்ரூட்டில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. நான் வந்து ஒரு கப் ஜாக் ஃப்ரூட்டை இந்த மாதிரி சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இந்த ஜாக் ஃப்ரூட் சீட்டில் நான் இன்னொரு ஸ்வீட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க்கை நான் இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஒரு கப் ஜாக் ஃப்ரூட்டுக்கு அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது, திக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் வந்து நமக்கு ஐஸ்கிரீமுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி ஒரு அரை கப் அளவுக்கு மில்க் மேட், இது ஒரு நல்ல ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டும் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதோட திக்காக இருந்தால் பிரச்சனை இல்லை, இதோட தண்ணியாக தான் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு நட்ஸ் அப்படின்னா ட்ரை கிரேப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 hours ஃப்ரீஸ் பண்ணாலே போதும். நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வேறு ஃப்ரூட்ஸ்லாம் கூட செஞ்சு பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேங்கோ, வாட்டர்மெலன் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து 5 to 6 hours ஆகிடுச்சு. நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் தெரியும், நீங்கள் பயப்படவே வேண்டாம், நானே காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கா, ஒரு 2 minutes கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடுது. ஸோ வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், ஹார்டாக இருக்குது, இது வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகலை. நான் கப்லேயும் வச்சு காமிக்கிறேன், இது ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகலை. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.